சந்தோஷமாய் பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். அதுதான் கர்த்தருடைய ஆலயம். ஆமென். தேவனுடைய ஆலயத்திலே நான் அடிக்கடி சொல்கிறது என்ன? அவர் சமூகத்திலே எங்களுக்கு சந்தோஷம், சுகம், நிம்மதி, ஆறுதல், விடுதலை, சமாதானம் இவை எல்லாம் இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தாவீது ஆராதனையிலே பேர்கிற போது அவன் சரீரத்தில் இருந்த என்ன ஆடைகள் கலந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை சந்தோஷத்தோடு துதிக்க போகிறோம். ஆகவே கிருபை வரலையே, கிருபை பாடுவோம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சொல்லுங்க. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிறோம் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிறோம் உம் கிருபை மேலானதே. சொல்லுங்க. ஜீவனை பார்க்கிறோம் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிறோம் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. சொல்லுங்க. கிருபை மேலானதே. ஆமாப்பா, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை கிருபை மேலானதே, மேலானதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை என்னது? கிருபை. அப்ப உங்க முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்கலையே. அந்த கிருபை எவ்வளவு அனுபவிச்சு நாங்க பாடணும். அந்த கிருபை எவ்வளவு தூரம் எங்களுக்கு புதிதா இருக்கிறது. அந்த கிருபையினாலே நாங்கள் ஜீவிக்கிறோம் இல்லையா? அப்படியானால் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் முகங்களிலே, எங்கள் உள்ளங்களிலே அந்த சந்தோஷம், அதை ஆண்டவர் காண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் அதை பார்க்க விரும்புகிறார். உங்கள் கவலையை, வேதனையை, உங்கள் சோர்வான முகத்தை அல்ல ஆண்டவர் பார்க்க விரும்புவது என் பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளவு தூரம் என்னை நேசித்து எனக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்று பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே உள்ளத்தை திறந்து உங்கள் கவலைகளை மறந்து இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும், இன்னைக்கு போக்கிலும் வரத்திலும் எங்களை காக்கிற தேவன் அவராய் இருக்கிறார். ஆமென். கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, கிருபை மேலானது. ஆமாப்பா, கிருபை மேலானது, கிருபை மேலானது ஆண்டவரே, கிருபை மேலானது. சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே, பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானது. சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே, கிருபை மேலானது. ஆமா, கரங்களை தட்டி கிருபை மேலானது, கிருபை
மத்தியிலும் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானதே ஆம் ராஜனே, உம் கிருபை மேலானதே ஆமப்பா, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் உம் கிருபை அது தினந்தோறும் புதிதாக இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, என் ஆண்டவரே உம்மை நமஸ்கரிக்கிறோம் அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உம் கிருபை எனக்கு இன்னும் இன்னும் வேண்டும் ஆண்டவரே. உம் கிருபையினாலே நான் ஜீவிக்கிறேன் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் கிருபையை நீங்கள் அனுபவித்திருப்பீர்களானால் வாய்களை திறந்து சொல்லுவோமா, அப்பாவும் கிருபைக்கு நன்றி, அப்பாவும் கிருபைகளுக்காக நன்றி, என்னை நேசிக்கும் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் ராஜா, நீர் வல்லவர் அப்பா, நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, என் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. என்னை கரம் பிடித்தும் வழி நடத்தும் தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே என்னை ஒருபோதும் விட்டு விலகாத தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓ எல்லாரும் வாய்களை திறந்து அங்கும் இங்கும் பாராமல் கர்த்தர் சமூகத்தை நோக்கி மாத்திரம் பார்த்து, என் ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை நேசிப்பவரே உமக்கு நன்றி, என்னை வழி நடத்துபவரே உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை ராஜனே, உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே. கரங்களை எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, ஆமாப்பா உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் ராஜாவே, அற்புதங்கள் செய்பவர்,
ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தலைகளுக்கு மேலாய் உங்கள் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆர்ப்பரிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களை தொடும்படியாய், ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கும்படியாய், ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் இந்த காலை பொழுதில் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே கண்களை மூடி ஆண்டவரின் சமூகத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிற்போம். நாங்கள் இந்த காலையிலே வேறு ஒரு காரியமும் எங்கள் உள்ளங்களிலே வர தேவையில்லை. இன்றைக்கு ஆண்டவரும் நீங்களும் மாத்திரமாய் ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்கள், ஆனால் அப்பா நீர் எவ்வளவு பெரியவர், என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. வாய்களை திறந்து சொல்லுவோமா? உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஜீவனே உமக்கு நன்றி, என் ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி அப்பா. உமை ஆராதிக்கிறோம், உமை நமஸ்காரம் செய்கிறோம், உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் இந்த காலை பொழுதிலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Yes Lord, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா உமக்கு நன்றி, இயேசுப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் இந்த காலையிலே. அப்பா உம் சமூகத்திலே எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் தருகிறது என்னப்பா. இந்த காலை பொழுதிலே உம் சமூகத்தை விட்டு விலகாத படிக்கு என் பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை பொழுதிலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும், எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். ரிபரந்தலா பாஷந்தலா ரிபரி கலபரி அந்தலா. ஓ நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ நன்றி. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, இயேசுவே, கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி. இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களை தாங்கி வழிநடத்தும் உங்கள் தகப்பனாய் இருக்கிறார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் கைவிடுவதில்லை உங்களை. ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே, எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமத்தை உயர்த்துங்கள். ரிபரந்தலா பாஷந்தலா ரியந்தலா. இயேசுவே, இயேசு. மீண்டும் சொல்லுவோம். இயேசுவே, 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 இயேசு. அந்த நாமத்தை உயர்த்தும் இடத்திலே இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த
சொல்லி சொல்லுங்கள். அளவில்லா அவர் அன்புக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி. சொல்லுங்க. கடும் பிரச்சனைகளில் விடுதலை கொடுத்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்தவர் அவராய் இருக்கிறார். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி அப்பா. எஸ் லார்ட். ஓ நன்றி 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 உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உமது நாமத்தை உயர்த்துகிறோம். உமது நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன என் ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் எங்கள் மத்தியிலே நீர் ஆசீர்வாடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஜெயித்தவர், நீர் உலகத்தை ஜெயித்தவர், நீர் எனக்காய் ஜீவனை தந்தவர், நீர் என்னை நேசிக்கும் ஒரே ஒருவர் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. என்னை கரம் பிடித்து வழி நடத்தும் என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி. என் ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் ஒதுக்கினாலும், எல்லாரும் எங்களை மறந்தாலும், நீர் எங்களை மறவாத தேவன், நீர் எங்களை வழி நடத்தும் தேவன், நீர் எங்களை கைவிடாத தேவன், நீர் எங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை அப்பா. நான் உங்களை விட்டு விலகினாலும், நான் உங்களை விட்டு தூரமாய் போனாலும், நீர் என்னோடு இருக்கிற, என்னை வழி நடத்துகிற, என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை அபிஷேகம் பண்ணுகிற என் ஆண்டவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. வாய்களை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவருக்கும் அவர் நாமத்தை உயர்த்துவோம், அவர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அவர் அதிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை உயர்த்த உயர்த்த, அவரை துதிக்க துதிக்க, அவரை ஆராதிக்க ஆராதிக்க உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை உங்களை விட்டு விலக போகிறது. அவரை துதிக்க துதிக்க, அவரை ஆராதிக்க ஆராதிக்க உங்கள் நோய்கள் உங்களை விட்டு நீங்க போகிறது. அவரை துதிக்க துதிக்க நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துற ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு போகிறவர்களாய் மாற போகிறீர்கள். இந்த காலை பொழுதிலே, இந்த காலை பொழுதிலே என் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ உமக்கு நன்றி அப்பா. 23ஆம் சங்கீதத்திலே சொன்ன வண்ணமாய் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ள போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த பல்லவியை சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் எங்களை அன்பாக கனம் பண்ணி வழி நடத்தும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Lord. நன்றி அப்பா, நன்றி. ஓ எதிர்க்கிறவர் முன்னிலும்
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ரிபரந்தல பஷிகல ரியாந்தல ரிபரந்தல மமஷந்தல ரபரி கலபரியாந்தல. நன்றி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஒரு விசை கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. Thank you Jesus. Oh உமக்கு நன்றி. Yes Lord, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற நேரத்திலே அவர் சமூகத்திலே ஆண்டவரை பார்த்து நன்றி ராஜாவே என்று சொல்லுவோமா? எங்களை நேசிக்கிறவர் அவராயிருக்கிறார், எங்களை வழிநடத்தும் தேவன் அவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் யோசனைகள், உங்கள் கவலைகள் எல்லாவற்றுக்கும் விடுதலை தரக்கூடிய தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவோமா? அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ரிபரந்தல பஷந்தல ரபரி கலபரியாந்த. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே அமைதியாக இருக்கிற வேளையிலே அனைவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம் என்று எண்ணி முழு இல்லதயத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவீர்களா? அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று. எனக்கு பிரியமான என் அன்பான சகோதரியே, சகோதரியனே, அவர் முகம் உருக்குலைந்து போனது நாங்கள் அழகான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு. அவர் கல்வாரி சிலுவையிலே அவருடைய முகம் உருக்குலைந்து போனது நீங்களும் நானும் ஒரு அழகான ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். அவர் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தது நீங்களும் நானும் அவர் வழியிலே செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தது நீங்கள் நித்திய ஜீவனை அடையும் படிக்க. இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு எது இல்லாமல் போனாலும், எது எங்களை விட்டு நீங்கி போனாலும், ஆண்டவர் அன்பு அது ஒருபோதும் எங்களை விட்டு நீங்குவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. நன்றி ராஜா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணும் இயேசையா. சபையோர் வாயை திறந்து கண்களை மூடி அவர் சமூகத்திலே இருக்கிறோம். Hallelujah.
அப்பா உமக்கு நன்றி ராஜா, அப்பா உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, என்னை விட்டு விலகாத, என்னை கைவிடாத, என்னை வழி நடத்துகிற, என்னை ஆசீர்வதிக்கிற, என்னோடு கூட இருக்கிற, என் வேதனையை அறிகிற, என் கண்ணீரை துணிக்கிற, என் கவலையை நீக்கிற, என் ஜீவனுள்ள என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் தோல்விகளில் எனக்கு ஜெயத்தை தந்தவரே உமக்கு நன்றி. என் பலவீனத்திலும் பரிபூர்ணமான கிருபை எனக்கு தருகிறபடினால் உமக்கு நன்றி. என்னை ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி. ஒரே ஒரு தரம் கரங்களை தலைக்கு மேலாய் வெற்றி, கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு எல்லா துதியும், எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கொள்வோம். காலவேளையில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் அழகா இருக்கிறேனா? சொல்லுங்க வாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் அழகா இருக்கிறேன்னு? ரைட், சந்தோஷம். ஒரு சிலர் தான் சொல்றீங்கன்னா, ஒரு சிலர் தான் சொல்றீங்க. சரி, ஒரு சிலர் சொன்னவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் உள்ளம் அசிங்கமா இருக்கிறது. நான் அழகா இருக்கிறேன், என் உள்ளம் அசிங்கமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சஞ்சய் அவர்கள் இந்த கால வேளையில் சேவிஸ்க்கு வந்தவங்களை அவர் ஒரு பொடி வாஷ்க்கு கொண்டு போனார் இல்லையா? பொடி வாஷ்க்கு இப்போ சேவிஸ்க்கு போடுற எங்களை முதலாவது பொடி வாஷ், அதன் பிறகு இந்த என்ஜினில் இருக்கிறதான ஆயில் மாற்ற வேண்டும். இப்போ இதுக்கு நிறைய செலவாகும், நிறைய செலவாகும். ஆயிலுக்கு தான் இப்போ சரியான விலை. இப்போ இந்த ஆயில் மாற்ற வேலை அவர் சேவிஸ் செய்து விட்டு போயிட்டார், பொடி வாஷை போட்டு விட்டு போயிட்டார். இந்த ஆயில் மாற்ற வேலைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சரியா? இப்போ இதுக்காய் சாவிகள்லாம் வேண்டும். ஆனால் என்னிடத்தில் பட்டயம் இருக்கிறது. இந்த பட்டயத்தினால் இதை திறந்து நான் ஆயிலை மாற்றப் போகிறேன். சிலர் அந்த ஆயிலை மாற்றுவதற்கு விருப்பம் இல்லை, வச்சு சமாளித்து போவோம். எல்லாம் சமாளிக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சமாளிப்பு என்பது கஷ்டமான காரியம். சமாளிப்பு எங்களை பரலோகம் கொண்டு போகாது. சமாளிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இணைந்து போகாது, எங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். சில ஊழியர்கள் இரண்டு ஆவியோடு பேசுவார்கள். ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னும் ஒன்று தங்களுடைய ஆவி. இப்போ நான் என்ன ஆவியில் பேச போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் அவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போமா இந்த கால வேளையிலே? பரிசுத்தமான தெய்வமே, எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே, எங்களை அழைத்தவரே, எங்களோடு பேசும் தெய்வமே, இந்த கால வேளையிலே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பொறுப்படும். இந்த இடத்துக்கு இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு வந்தது எனக்கு நல்லது. இந்த நாளிலே நான் ஒரு பெரிய விடுதலை அடைந்தேன், ஆசீர்வாதத்தை அடைந்தேன், சமாதானத்தோடு நான் வீடு செல்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய் ஆரம்பம் அற்பமும் முடிவு சம்பூர்ணமாயும் இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய திறக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வேதாகமத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆகையால் நீ பலிபீடத்தில்
இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிப்பீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. ஆகையால் நீ பலிப்பீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிப்பீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எனக்கு பிரியமானவர்களே, நாம இந்த வார்த்தையை இந்த அதிகாரம் முழுவதும் டீச்சர் மஞ்சுளா அவர்கள் எங்களுக்கு பாடமாய் படிப்பித்தார்கள் இல்லையா? அதன் பிறகு நாங்கள் அநேக ஆசிரியர்கள் குழுவாக இருந்து நாங்கள் படிப்பித்தோம். ஆனாலும் இவைகள்லாம் இந்த தேவனுடைய வார்த்தை என்று சொல்வதற்கும் கேட்பதற்கும் வாசிப்பதற்குமே பயன்படுத்துகிறோமே தவிர ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பதற்கு தவறுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், உன் காணிக்கையை காணிக்கை பைக்குள் போடுவதற்கு முன்பதாக உன் சகோதரனிடத்தில் குறை உண்டென்றால் முன்பதாய் அந்த காணிக்கை வைத்துவிட்டு நீ போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி வா. ஆண்டவரே, 1,00,000 ரூபா பணம் பரவாயில்ல, ஆண்டவரே 10 லட்சம் பரவாயில்ல, உன் 10 லட்சம் வேண்டாம். ஆண்டவரே 1 கோடி பணம் எனக்கு வேண்டாம், முதல்ல போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவா. ஆண்டவரே 10 கோடி பணம் கொண்டு வந்திருக்கிறேன், காணிக்கையாவு வேண்டாம், உன் 10 கோடி பணமும் எனக்கு வேண்டாம், முதலாவது உன்னுடைய சகோதரன். இந்த சகோதரனுக்காய் ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து தன்னை தான் மரித்து பெற்றெடுத்ததான சகோதரன். எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்து ஆண்டவர் எங்களை மீட்டிருக்கிறார். நாங்கள் எப்படி என்னுடைய சகோதரனை பகைக்கலாம்? நான் எப்படி என் சகோதரனோடு விரோதமாகலாம்? நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து சகோதரனை பகைத்து விட்டு என் சகோதரனோடு போட்டி பொறாமையோடு இருந்து கொண்டு நான் எப்படி ஆண்டவரை ஜெபிக்கலாம், துதிக்கலாம்? உன் துதி என்னிடத்தில் வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், துதி வேண்டாம். தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன். ஆண்டவர் என்ன சொன்னார்? 10 கட்டளை கொடுக்கிற நேரத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக. யாத்திராம 20:13 என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னார்? இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. புதிய ஏற்பாட்டில் என்ன? உன் சகோதரனை கோபித்து கொண்டால் நீ அவனை கொலை செய்தாயிற்று. எனக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய பகை, விரோதம், கோபம், கசப்பு தேவ சமூகத்தில் எங்களை சேர விடாது. கடந்த மாதத்தில் பெந்தெக்கோஸ்தே என்னும் மாதம் அதிலே பரிசுத்த ஆவிக்காய் ஜெபித்து, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காய் ஜெபித்து, ஒரு சிலர் ஆவியில் நிரம்பி ஜெபித்ததை நான் கண்டேன். ஒரு சிலருக்கு ஆவியானவர் இல்லை. நான் அந்த பரிசுத்த ஆவியின் மாதம் எங்கள் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு மாதத்தில் அது வருகிறது, அவர்கள் நடத்துகிறார்கள். நான் 3 சபைக்கு சென்றிருக்கிறேன். மாலை வேளையில் போய் நான் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை குறித்து பிரசங்கித்திருக்கேன். ஆனால் நான் பரிசுத்த ஆவியை குறித்து பிரசங்கிக்க முன்பதாக ஆவியானவர் இந்த மாதத்தில் பெந்தெக்கோஸ்தே என்னும் நாளில் மாத்திரமல்ல எங்களோடு இருக்கிறவர். என்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றையிலிருந்தே அவர் எங்களுக்குள்ளால் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் அங்கே 13ஆம் வசனத்தின்படி அந்த ஆண்டவர் எப்பொழுதும் எமக்குள்ளால தான் இருக்கிறார். இந்த கோபம், வைராக்கியம், கசப்பு தன்மைகளோடு எப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்வார்? இதை எங்களால் உணர முடியும்.
இது எங்களுக்கு தெரியும். எங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது, நாங்கள் எப்படி சமாதானமாய் இருக்கிறோம், எப்படி சந்தோஷமாய் இருக்கிறோம், எப்படி உறவாய் இருக்கிறோம், எப்படி எங்களுடைய உறவு இருக்கிறது. கிறிஸ்து என்றால் என்ன? அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லிதான் ஒருவனை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறோம். ஒருவனை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறோம். எப்படியாய் சொல்லுகிறோம்? எப்படி சொல்லுகிறோம்? யோவான் 3:16 படி எப்படி சொல்லுகிறோம்? தேவன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து, சொல்லுங்க, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், அவரை தந்தரில்லை. 1 யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 3:16 வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தது போல நாங்களும் எங்களுடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோமா? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? அங்கே நான் கொடுத்தேன், இங்கே நீ கொடு. கொடுப்போமா? இவ்விதமாய் சம்பாதித்த ஆத்மாக்கத்தான் ஒவ்வொன்றும், இவ்விதமாய் சம்பாதித்த சகோதர சகோதரி தான் ஒவ்வொருவரும். இவர்களோடு எப்படி நாம் பகை கொள்ளலாம், இவர்களோடு எப்படி நான் விரோதமாகலாம், எப்படி இவர்களோடு நாங்கள் உறவற்று போகலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 12:14 பவுல் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போமா? கொஞ்சம் வாசிப்போம். எபேசியர் 12:14. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும், யாவரோடும் சமாதானமாயிருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமாயிருக்கவும் நாடுங்கள். சமாதானம் என்பது என்ன? சமாதானம் என்பது சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் அடுத்தடுத்து சொல்லுகிறார். சமாதானம் என்பது நாம் வாசிக்கிறோம் கொலேசியர் 5:22 ஆவியின் கனி. இந்த சமாதானம் ஆவியின் கனி. இந்த கனி இல்லை என்றால் சமாதானம் இல்லை. சமாதானம் இருக்கும் என்றால் இந்த கனி இருக்கிறது எங்களுக்குள்ளால. நாங்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், இப்படி பிரசங்கிக்கலாம், நாங்கள் வெளியில் போயிட்டு ஊழியம் செய்யலாம். எங்களுக்குள்ளால சமாதானம் இருக்கிறதா? எங்களுடைய இருதயத்துல சமாதானம் இருக்கிறதா? ஒருமனப்பாடு இருக்கிறதா? ஒற்றுமை இருக்கிறதா? ஐக்கியம் இருக்கிறதா? எனக்கு பிரியமானவர்களே, நான் அதிகமாய் வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லி பரலோகம் போக முடியாது. நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன் என்று எனக்கு பரலோகம் போக முடியாது. வெள்ளிக்கிழமை நான் மாத்திரம் வந்து ஜெபிக்கிறேன், நானும் சிவா பிரதரும் நாதன் பிரதரும் பாஸ்டரும் முத்தையா அவர்களும் ஜெபிக்கிறோம், பரலோகம் போயிடும் என்று சொல்ல முடியாது. வராதவர்களை குறித்து எரிச்சல் உண்டாகும். நாங்க மாத்திரம் வந்து ஜெபிக்கிறோம், இன்னும் அநேகர்கள் வரல. இது பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிற காரியம். நான் அங்க விவரித்து சொன்னேன். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இன்பமானது.
அங்கே நன்மை நடக்கும், இன்பமாய் இருக்கும், பெரிதான காரியம் நடக்கும். அதற்கு தடையாய் தான் ஒன்று சேர பிசாசு விட மாட்டான். எங்களை ஒன்று சேர ஒரு நாளும் விட மாட்டான். அவன் எங்களை எப்பொழுது பிரிக்கலாம் என்று தான் சொல்லுவோம் பார்ப்பான். பாருங்க, கணவன் மனைவியை பிரிச்சிருவான், குடும்பத்தை பிரிச்சிருவான். சேர்ச்சிக்கு வரும்பொழுது பாருங்க, அடிச்சு பிடிச்சி சண்டையில் தான் வருவீங்க. ஆனால் போகும்பொழுது சமாதானமாக போயிடுவீங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? நான் போகிறேன், நீ வா, இல்லையா? அப்படி வந்திருக்குமா இல்லையா? நான் போகிறேன், நீ திருவிழா பிடிச்சி வா, நடந்து வா, பஸ்ஸில் வா. ஆனால் போகும் பொழுது எப்படி சமாதானம் போயிருவீங்க? சமாதானம் யாவரோடு சமாதானமாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், நாங்கள் பாருங்க, பக்கத்து வீட்டில் அவங்க யாராகவும் இருக்கலாம், சமாதானமாக இருக்கிறோம் இல்லையா? எங்கேயோ இருப்பாங்க, ஃபோனில் சமாதானமாக அவர்களோடு இருப்போம். ஒரே சபை இல்லையா, ஒரே சகோதர சகோதரிகள் என்கிறோம். சமாதானம் இருக்கா எங்களுக்குள்ளால? உள்ளத்தை நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நான் சமாதானமாக தான் இருக்கிறேன். இல்லை, நானும் அவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம். நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தா அங்கே என்ன நடக்குது இல்லையா? இப்போ எங்களோட சகோதரன் ஜெயதரன் அவர்கள் இருக்கிறாரு. அவருடைய பிரச்சனையை அவரிடத்துல கேட்க தேவையில்லை இல்லையா? எங்கள் நாதம்பதிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார். அந்த மாதிரி போய்விட்டது. எங்களோட நாதம்பதியோட பிரச்சனையை எங்களோட சிவாபுரத்திட்ட கேட்டால் சொல்லுவார். இல்லை, தயவு செய்து மற்றவர்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அவரை சரியாய் அவரை குறித்து பேசுவதற்கோ பிழையாய் பேசுவதற்கோ எனக்கு உரிமை கிடையாது. என்னுடைய பிரச்சனையை மாத்திரம்தான் நான் பேசணும். எனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நான் டைரெக்டாக போய் பேச வேண்டியவர்களோடு பேசணும். இன்றைக்கு அநேகர் அடுத்தவர்களுடைய 3ஆம் மனிதனுடைய பிரச்சனையை கைக்கு எடுத்தவுடன் தான் பிரச்சனைக்குள்ளால் ஆகிவிடுகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது பிரதான பிரச்சனை. எங்களுக்கும் பிரச்சனைக்கும் இல்லை பிரச்சனை, இன்னொருவருடைய பிரச்சனையை என் கையில் எடுக்கிறேன் இல்லையா, அதான் எனக்கு பிரச்சனை. பாருங்க, என் வாழ்க்கை நான் சரியாக தான் நான் கவனமாக தான் நடக்கிறேன். ஆனால் இது யாருடைய பிரச்சனை பார்த்தா இன்னொருவருடைய பிரச்சனை. சமாதானத்தை உடைக்கிறதுக்கு பிசாசானவன் எங்களிடத்துல கொண்டு வருகிறதான காரியம். தயவு செய்து நான் முன்ன உங்களோட அதிகமாய் பேசியிருப்பேன், பழகியிருப்பேன். ஆனால் இப்போ அது குறைவடைந்திருக்கும். தயவு செய்து நான் கோபம் இல்லை, தவறாக நினைக்காதீர்கள் யாரும். நான் யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னென்றால், அதிகமாய் நாங்கள் பேசும் பொழுது 3வது மனுஷன் பிரச்சனையை தான் பேசுவோம். எங்களுடைய தேவை ஏதோ பேசுவோமா, அந்த இடத்துல இருந்து சீக்கிரமாய் போவோமா, இதுதான் நல்ல காரியம். நாங்கள் பாருங்க, 4 பேர் சேர்ந்தா எங்களுடைய பிரச்சனையா பேசுகிறோம் இல்லை, அடுத்த பிரச்சனையை தான் பேசுகிறோம். சமாதானத்தை உடைக்கிறோம். ஒப்புரவாகுதல் இல்லை. எல்லாம் செய்து முடித்து எல்லாம் பேசி முடித்து விட்டு அதன் பிறகு என்ன சொல்கிறோம்? நாங்கள் தவறாக பேசியிருந்தா மன்னிங்க, ஜெபிக்கிறோம். இது பழக்கத்துக்கு போய்விட்டது. ஆனபடியால் நான் யாரோடும் கோபம் இல்லை. நான் அதிகமாக யாரோடும் பேசுவதை நான் குறைத்திருக்கிறேன். ஃபோனில் பேசுவதும் சரி, நேரடியாக பேசுவதும் சரி. ஆனால் அன்பு இருக்கிறது. எனக்கு என்ன என்றால், உறவு அற்று போகக்கூடாது. ஆண்டவர் சம்பாதித்த சபை, ஆண்டவர் சம்பாதித்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நான் கணக்கு சொல்ல வேண்டும், நீங்களும் கணக்கு சொல்ல வேண்டும். நம்பி கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இந்த நம்பிக்கையை நாம் ஒரு நாளும் கெடுக்கக்கூடாது. வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சொல்லுகிறேன், உங்களுடைய கோடி ரூபா காணிக்கையா இருக்கலாம். உங்க காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாய் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், முதலாவது போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாக்கு. இன்றைய தினத்தில் நான் சொல்லுகிறேன்,
எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கோபம், வைராக்கியம், கசப்புத்தன்மைகள் இன்று நீங்கள் இறக்க வேண்டும். அதை நீங்கள் அதிலிருந்து நீங்கள் சமாதானமாக வேண்டும். நீங்க யாரோடு கோபமா இருக்கிறீர்களோ அவரோடு இன்று ஒப்புரவாக வேண்டும். ஒரு சிலர் வருடக்கணக்காய் கோபம், வைராக்கியத்தோடு இருக்கிறீர்கள். வருடக்கணக்காகிறது, இன்னும் முகம் பார்த்து பேசாமல் இருக்கிறீர்கள். ஆவியானவருக்கு முன்பதாய் இந்த நாளிலே நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். உங்களை இந்த நாளிலே விடுதலை ஆக்கி கொள்ளுங்க. எனக்கு இந்த சகோதரி விதமாய் செய்து விட்டார், உங்களால் அதை சகிக்க முடியல. ஆண்டவரிடத்துல இந்த நாளில் அவரோடு ஒப்புரவாகுங்க. ஆண்டவருக்கு முன்பதாய், பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாய் நீங்க ஒப்புரவாகுங்க. இந்த நாளிலே இன்றைக்கும் மரித்தாலும் பரலோகம் போக இந்த வைராக்கியம் நிமித்தம் எங்களுக்கு போக முடியாது. பரிசுத்தவானாயிருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாயிருக்கலாம், வேதம் வாசிக்கிறவராயிருக்கலாம், ஊழியம் செய்யலாம், வல்லமையாய் ஊழியம் செய்யலாம், பிசாசை துரத்தலாம். இந்த கோப வைராக்கியத்தை நிமித்தம் போக முடியாது, ஒரு நாளும் போக முடியாது. வாசிப்பு டாக்டர் 3:10. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பாருங்க, நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது 3:15 வாசிப்போம்னா, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பாருங்க, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான், தன் சகோதரனை பகைக்கிறவன். நாங்க பகைக்கலையா? எங்களுடைய சகோதரனையோ சகோதரியோ நாங்கள் பகைக்கலையா? எதற்காக பகைக்கிறோம்? என்னத்துக்காக பகைக்கிறோம்? என்னுடைய சொத்தை எழுதி வாங்கிட்டாங்களா? இல்லை எனக்கு கிடைக்க வேண்டியதான பங்கை எழுதி கிடைக்கலையா? என்ன பிரச்சனை? ஏன், யாருக்காக இதுக்குள்ளால நாங்க அடிபட்டு குத்துப்பட்டு கொண்டிருக்கிறோம்? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? வேற தொழில் இல்லையா? நாங்க எதற்கா இதுக்குள்ளால வந்தோம்? எதற்கா எங்களை அர்ப்பணித்தோம்? எதற்காக அர்ப்பணித்தோம்? ஆண்டவரை அறியாது தெரியாது இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், பிரச்சனையில் இருந்தோம், கண்ணீரில் இருந்தோம். ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அதன் பிறகு எங்களுக்கென்று ஒரு தாளந்து இருந்தது, கர்த்தர் அதை வைத்து எங்களை பயன்படுத்தினார். அதன் பிறகு எங்களை ஒப்புரவாக்கணும். நாங்கள் ஒப்பு கொடுத்தோம், இந்த ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், விதமாய் வாழப்போகிறேன். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது? ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொண்டு வந்த அந்த ஆத்துமா எதற்குள்ளால தள்ளப்படுகிறது? என்ன நடக்கிறது? அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கிரச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி திரிகிறான். எங்களை நாங்களே அவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, 16 நாங்கள் வாசித்து விட்டோம் இல்லையா? 15 வாசித்தோம், ரைட்? வாசிப்போம். 4:20 வாசிப்போம். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் அவன் இடத்திலே பகையை வைத்துக்கொண்டு, எப்படி காணுகிற என்னுடைய சகோதரன் மேல அன்பு இல்லை எனக்கு, காணுகிற என்னுடைய சகோதரனை, என் சகோதரியை நான் நேசிப்பது இல்லை,
காணாத தேவனை நான் எப்படி அன்பு கூறுகிறேன், காணாத தேவனை நான் எப்படி தொடர்பு கொள்கிறேன் என்று சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னை தேடுவாயாக, எல்லாம் முழுமையாய் தேடுவாயாக. அப்ப நாங்க சொல்லுகிறோம்னா ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். நீ பக்கத்தில் இருக்கிற மனைவியோ இல்ல கணவனையோ பிள்ளையோ உறவுகளையோ நேசிக்கிறல்ல, நீ எப்படி என்ன நேசிக்கிறேன்னு சொல்ற? ஆண்டவர் கேட்கிறார். எப்படி சொல்லக்கூடும்? நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், 40 வருடமா அந்த சபைக்குள்ள கிடக்கிறேன், ஏங்குள்ளால அன்பு இல்லை, ஏங்குள்ளால உறவு இல்லை, நான் மற்றவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கோபம்தான் வருகிறது. இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு சிலர் எங்களுக்கு கண்டவுடன் கோபம் வருகிறது இல்லையா? இது உண்மையா பொய்யா? ஒரு சிலரை கண்டவுடன் கோபம் வருகிறது, ஒரு சிலரை கண்டவுடன் அன்பாய் அவர்களோடு பழகுறோம். இது எப்படி? ஒரே ஊத்திலிருந்து எப்படி தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணி எப்படி வரக்கூடும்? ஜெபிக்கிற வாயிலிருந்து சபித்தல் எப்படி வரக்கூடும்? எப்படி? ஜெபத்துக்கே வரமாட்டோம், ஆனால் அந்நிய பாஷை சும்மா அப்படி இருக்கும். வீட்டில் கூட ஜெபிக்கிறது இல்லை. யாரை ஏமாத்துறோம்? தயவு செய்து நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு காண்பிக்கும் வாழ்க்கை அல்ல, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உண்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு புனிதமான வாழ்க்கை. சுவிசேஷம் நாங்கள் வேதத்தை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போய் சொல்லுவது அல்ல. சுவிசேஷம் எங்களுடைய வாழ்க்கையின் நடத்தையில இருக்கிறது, எங்களுடைய கிரியையில இருக்கிறது சுவிசேஷம். ஆண்டவரை தெரியாது, ஆண்டவரை அறியாது பக்கத்து வீட்டில் ஒரு இந்து அம்மாவா இருக்கலாம், போய் அவர்களோட கதைத்து பாருங்க, என்ன அன்பா பேசுறாங்க தெரியுமா? என்ன அன்பு, நன்மை செய்வதை குறித்து அந்த மாதிரி சொல்லி தராங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு பேசுவோம் இல்லை. நான் நல்லா பேசுவேன், ஆனா என்னிடத்துல கிரியையில் இல்லை. ஆண்டவர் சொன்னா கொடுங்கள், அப்பொழுதுதான் கொடுக்கப்படும். எதை கொடுக்க சொன்னார்? நான் உயிரை கொடுத்தேன். 3:16 யோவான் 3:14 அவர் சொன்னார், நான் ஜீவனை கொடுத்தேன். அதே 1:3:16 நீ கொடு. எங்களுக்கு முடியுமா? எங்களுக்கு முடியுமா? 2:9 வாசிப்போம். அதே 1 யோவான் 2:9 வாசிப்போம். டாக்டர், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஆம், பாருங்க, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அங்க இருள்ல தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ள இருள் தான் இருக்கிறது, ஒளி இல்லை, ஆவிக்குரிய ஜீவியம் இல்லது. தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரியை பகைக்கிறவன், தன் உறவுகளோடு சரியான உறவு இல்லாதவர்கள், சமாதானமாய் யாவரோடு சமாதானமாய் இல்லாதவர்கள், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையா இல்லை. ஆவியானவரின் வழிநடத்தல் இல்லை, ஆவியானவரின் அபிஷேகம் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை. ஆனபடியால் தான் இருள் இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளால இருப்பாரானால் நாங்கள் பிரகாசிக்கப்படுவோம். எங்களை ஒளியின் இடத்துக்கு அவர் கொண்டு போவார், ஒளியிலே நடத்துவார். எபேசியர் 2:15 வாசிப்போமா? எபேசியர் 2:15-16 வாசிப்போம்.
சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, ஆண்டவர் எங்களுடைய பகை, விரோதம், கோபம், வைராக்கியம் இவைகள் எல்லாவற்றுக்கும் அவர் தன்னைத்தான் அர்ப்பணித்து எங்களை ஒரு உறவுக்குள் கொண்டு வந்தார். எங்களை ஒன்றா இணைத்தார். நீங்க எந்த மதத்தினர் இருந்தாலும் சரி, என்ன ஜாதியா இருந்தாலும் சரி, என்ன குலமா இருந்தாலும் சரி, என்ன இனமா இருந்தாலும் சரி, அவருடைய சமாதானத்துக்குள் அவருக்குள்ளால நாங்க இந்த காரியத்தை தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார் இல்லையா? 11 வாசிப்போமா? 22 11 22 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11 22 வாசிப்போம். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுடைய பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நாம் வரும்போது திட்டம் பண்ணுவேன். ரைட். பாருங்க, ஆண்டவர் எங்களை ஒப்புரவாக்கி எங்க கொண்டு வந்து எவ்விதமாய் எங்களை இணைத்திருக்கிறார் என்று சொல்லி. நாங்கள் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, அபாத்திரம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய கோபம், வைராக்கியம், கசப்புத்தன்மை இவைகள் இல்லாமல், இவைகள் தான் அபாத்திரம். இதனூடாய் தான் இந்த ராத்திரி போஜனையிலே நாங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பந்தியிலே கலந்து கொள்கிறோம். அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, மனம் திரும்புங்க. உண்மையாக இந்த கோபம், வைராக்கியத்தோடு தான் இந்த பந்தியில் நீங்கள் கலந்து கொள்ளுகிறீங்க. இதை தான் அங்கே பவுல் அந்த கொரிந்தி சபைக்கு சொல்லுகிறார். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவைகள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். அபாத்திரமாய். எங்களோட வாழ்க்கையில எத்தனை பேர் அபாத்திரமாய், உங்களுக்கு தான் தெரியும். நீங்க உண்மையாய், அன்பாய், சமாதானமாய் எல்லோரோடு இருந்து
இந்த பந்தியில் கலந்து கொள்றீங்களா? திருவிருந்து என்று சொல்லும் பொழுது ஒரே கிண்ணத்தில் தான் கொடுப்பார்கள். ஒரு கிண்ணத்தில் தான் எல்லாத்துக்கும் கொடுத்து வருவார்கள். அப்படி தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ எங்களுக்கு ஏற்றவாறு இப்போ உள்ளனா எல்லாம் மாற்றிக்கொண்டோம். அதுதான் அன்பு, அதுதான் சிநேக பந்தி. எது? ஒரு கிண்ணத்தில் எல்லோரும் வாயை வைத்து குடித்தமே, அதுதான் சிநேக பந்தி. இந்த பந்தியை தான் கடைபிடிக்கும்படி ஆண்டவராக இயேசு சொன்னார். ஆனா நாங்க எப்படி பண்ணிக்கொண்டோம்? கணவனும் மனைவியும் ஒன்றில் குடிப்போம், பிள்ளை பெத்தகப்பன் நாங்கள் ஒன்றில் குடிப்போம். நாங்கள் மாத்திரம்தான், எங்கள் குடும்பம் மாத்திரம்தான், நானும் என் வீட்டாரோ வென்றால் அப்படி தான் போயிடுச்சு. ஆண்டவர் சிநேக பந்தியில் உங்களை எப்படி ஒப்புரவாக்குனாரோ அந்த ஒப்புரவாகுதல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சபையிலே நிலைத்திருக்கும் வரை கடைசி உலகம் முடிவு பரியந்தம் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் அவரோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? யாவரோடு சமாதானமாக இருக்கணும். யாவரோடு சமாதானம். எனக்கு பிரியமானவர்களே, எங்களிடத்துல யாரோடும் எந்த ஒரு குறை உண்டு என்றால், எந்த ஒரு பிரச்சனை என்றால், நாங்கள் அவரோடு போயிட்டு முகத்துக்கு முகம் பேசலாம். நீங்க சமாதானமாகிடுங்க, பேசி பாருங்க. எந்த பிரச்சனையும் நீங்க போய் பேசி பாருங்க, ஒரு பிரச்சனையும் வராது. சமாதானம். அதை இன்னொரு இடத்துல சொல்லி அவர் போய் ஒன்றுக்கு இரண்டா கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வச்சு அவர் சொல்லி பெரிய கலாதி ஆகி போயிடும். அது பிரச்சனை தீர்வுக்கு வராது. அது கோர்ட் கேஸ் டக்குன்னு முடியாது. அது இழுத்து கொண்டு தான் போகும். சில பேர் தள்ளுபடி கேஸ் ஆயிரும், அடுத்த வருடத்துக்கு போயிடும். இன்னும் பாருங்க 6-7 மாதம் இருக்குது. அப்போ சீக்கிரத்தில் எங்களுக்கு விடுதலை வேண்டும். திருவா நாங்கள் எங்களோடு பகையார், எங்களோடு பிரச்சனை டிரெக்டாக நாங்கள் போய் பேசிட்டோம்னு சொன்னால், நீங்கள் பேசி பாருங்கள். எந்த ஒரு மனுஷனோட எந்த ஒரு பிரச்சனை இப்படியா என்ன கேள்விப்பட்ட சிஸ்டர் பிரதர் என்ன நீங்கள் எப்படி என்ன சொன்னீங்களா? இல்லை, உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் பேசி என்ன பிரச்சனை சமாதானமாகிருவீங்க. சண்டைக்காரன் காலில் விழுகிறத விட, ஏன்னா இந்த சாக்கிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுவது மென்மை. அதான் நாங்கள் செய்யணும். திருவா போயிட்டு சண்டைக்கார காலிலே விழுந்துடணும், சமாதானமாகிடலாம். இன்னைக்கு இதான் பிரச்சனை. பிசாசானவன் கொண்டு வந்து போட்டதான காரியங்கள் இவைகள், பிசாசானவன் விதைத்ததான கலைகள் இவைகள். சபைக்குள்ளால எங்கள் ஒவ்வொருக்குள்ளால ஆண்டவராகிய இயேசுவுக்கு இவைகள்லாம் விருப்பம் இல்லை. இவைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் எத்தனை கோடி பணத்தை கொண்டு வந்து காணிக்கை என்று கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்லுவா, வேணாம், நீ உன் சகோதரனிடத்துல குறை உண்டென்றா அங்கே போய் சமாதானமாகிவிட்டு வந்து செலுத்து. எனக்கு பிரியமானவர்களே, இந்த கோபம், கசப்பு, வைராக்கியம் எங்களிடத்துல வேண்டாம், வேண்டாம். ஏன் வேண்டாம்? இன்றைக்கு நாங்கள் மரித்தாலும் பரலோகம் போக முடியாது. கோபம், வைராக்கியம், கசப்புத்தன்மை நிமித்தம் தான் கடைசி நேரத்தில் சிலுவையில் இயேசுவோட இருந்த கள்ளன் என்ன மனம் திரும்பி பரலோகம் போயிட்டான். நாங்கள் 40 வருடமாக சபைக்குள்ள வந்து ஸ்தோத்திரம் போட்டு நெஞ்சில் ஆத்திரத்தை வைத்து கண்டு ஸ்தோத்திரம் போட்டு நாங்கள் பரலோகம் போக முடியாது, ஒரு நாளும் போக முடியாது. வாசிப்புமா இவ வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை கடைசியாக இந்த வார்த்தையை வாசித்து விட்டு நான் சுபம் பண்ணுவோம். 22. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கலாம். ஒன்று, நாங்கள் மரித்து போகலாம். நாங்கள் மரித்து போனால் போயிட்டோம். ஒன்று, ஆண்டவர் வந்தால் நாங்கள் போயிட்டோம். இன்றைக்கு எந்த மனுஷன் கிறிஸ்தவன் எப்படி மறுத்தாலும் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். இப்படிதான் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இல்லையா? என் மனைவி சொல்லுவா, நான் மறுத்து போனா கடவுள் எடுத்துட்டார். இல்லை, என் மனைவி மறுத்து போனா சொல்லுவேன், என் கடவுள் எடுத்துட்டார், அவருக்கு எடுக்கணும்னு இருந்துச்சு போல எடுத்துட்டார். என்னத்துக்கு எடுத்தாரோ அது எனக்கு தெரியாது. இப்படிதான் நான் சொல்லுவது. ஆனால்
என்னுடைய மரணத்தின் போது என் வாழ்க்கை எவ்விதமாய் இருந்தது, நான் என்ன செய்தேன், கடைசியா என்ன செய்தேன், சாட்சி சொல்வதற்கு வீட்டில் இருக்கும். நான் தயவு செய்து என் குடும்பத்தாருக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். மறுத்தவுடன் சாட்சி சொல்வதற்கு குடும்பத்தார் என்ன சாட்சி இருக்கிறது சொல்வதற்கு எப்படி சொல்ல முடியும்? நான் முடிவு எடுத்திருக்கிறேன். யாரை குறித்து சாட்சி சொல்லலாம், யாரை குறித்து சாட்சி சொல்லக்கூடாது. நான் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க வாழ்க்கையில் இதுதான். வாசிப்போம் டாக்டர். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். வாசிப்போம். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாருங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். சரிங்களா? சொல்லி பார்க்கலாம், ஒருக்கா 2 தடவை சொல்லி பார்க்கலாம். விடலையா? செய்கிறானா? ரைட், செய். நான் சொல்லுகிறேன், பாவத்தை குறித்து தெரியாத மனுஷன், தவறை குறித்து அவன் உணராமல் அவன் அறியாமல் செய்கிறவனை சொல்லி நாங்கள் எப்படியோ அவனை அந்த இடத்துலேருந்து மீட்டுக்கொள்ளலாம். இது பாவம், இது தவறு என்று தெரிந்து செய்கிறவனை நாங்கள் விடுதலையாக்க முடியாது. இது கடவுளுக்கே கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. நான் பார்த்துருக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு பாருங்க, எவ்வளோ சொல்லி பாருங்க சுவிசேஷம். கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி பாருங்க, எவ்வளோ சொன்னாலும் சுவிசேஷம் அறியாத ஒருவரை போயிட்டு சொல்லி பாருங்க, கொஞ்சம் சொல்லி பாருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ரைட். எப்படி? யோவான் 3:16 படி இல்லையா? ரோமர் 12:1-5 படி. இதெல்லாம் சொன்ன உடனே ரைட். யோவான் அதே மாதிரி அங்கே 10:10 படி எல்லாம் சொன்னோன்னா ரைட், அவர் ரட்சிக்கப்பட்டுட்டான். இதை போயிட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லி பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்ய, ஏன்னா அவன் தெரிஞ்சு செய்கிறான், அதனால அவனை விடுதலையாக்க முடியாது. சரிங்களா? ரைட். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அசுத்தமா இருக்கிறவனை கழுவி சீக்கிரமா நான் கொண்டு வந்துடலாம். மறுபடி அவன் அசுத்தத்துக்கு போறானே, அவனை மறுபடி கொண்டு வர முடியாது. அதான் இந்த ஆடை கழுவி, ஆடு என்றைக்கும் சேத்துக்குள்ள விழுந்துச்சுன்னு சொன்னா அது கத்துறதே பேண்டா சிங்களத்துக்கு முடியாது. அப்ப அது சொல்லுது, அந்த சேத்துக்குள்ள இருந்து எனக்கு முடியலன்னுது. அப்ப அது கழுவி நாங்க கொண்டு வந்தா அது எப்படி இருக்கணும், அதன்படி இருக்கும். இந்த பன்றி கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் அது சேத்துக்கு தான் போகும். விதமான வாழ்க்கை தான் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் அநேகர் கதைக்கும் பொழுது எதை கதைப்போம், என்னத்தை கதைப்போம்னு தெரியாது. இவ்விதமாக போய்விட்டது. ரைட். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஏன்னா நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதான் நான் சொல்லுவேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் கடவுளோட நல்ல தொடர்பாக இருக்கிறேன். இன்னும் தொடர்பாக இருங்க, இன்னும் வேதம் வாசிங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் பரிசுத்தமாக இருங்க, இன்னும் பரிசுத்தத்தை கூட்டிக் கொள்ளுங்க. 12 வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட இருக்கிறது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட இருக்கிறது. இயேசு வரும் பொழுது அவர் எங்களுடைய ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவார் இல்லையா? எங்களுக்குன்னு ஒரு ஃபைல் போட்டு வச்சிருக்காரு அவரு. இப்போ கோர்ட்டுக்கு வரும்போது அந்த ஃபைலோட தான் வருவார் அவர் நியாயம் தீர்ப்பதற்கு. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பெயர், எங்களுடைய கிரியை, இவைகள் எல்லாம்
ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதியிருக்கிறதா? எழுதப்பட்டிருக்கிறதா? 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 யாருக்கா சொல்ல முடியுமா? இன்னைக்கு எங்களுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? முகப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? எனக்கு தெரியாது. என் பேர் எழுதப்பட்டிருக்கிறதா தெரியாது. என்ன, முகப்புத்தகத்துக்கு போனால் எங்களுடைய பெயர் இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள். ஏன்னா மல்கியா 4:16 என்ன சொல்லுகிறது? அதை கொஞ்சம் வாசிப்போம் டாக்டர். மல்கியா 4:16. நான் முடித்திருவேன். ரைட், சாரி, 14 இருவாரு. ரைட், ரைட். மல்கியா 3:16, சாரி மன்னிக்கவும், 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியாம்? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அதை கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருப்பாராம். இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ நாங்கள் வந்தால் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தில் வந்து நாங்கள் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அல்லது நாங்கள் சந்திக்கிற நேரத்தில் என்னென்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம்? இல்லை சபைக்கு வந்து இப்போ ஐக்கிய நேரத்தில் ஏன்னா இப்போ என்ன இருக்கிறது? இப்போ முடிஞ்சோன்னா அடுத்து கிளாஸ் முடிஞ்சு அங்கே ஃபெலோஷிப். இப்போ அந்த இடத்துல எங்களுடைய பேச்சு என்னவா இருக்கிறது? நாங்கள் என்ன பேசிக்கொள்கிறோம்? இவைகள் எல்லாம் கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருப்பாராம். எப்படி? சும்மா லேசாக கேட்கறது இல்லை. நாங்கள் சும்மா பார்த்தோன்னே என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பற்றி பேசுகிறார்களோ, இப்படி தான் நாங்கள் சொல்லுகிறோம். நம்மளை பற்றி தான் எதுவும் பேசுகிறாங்களோ, நாங்களே அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி கவனித்து கேட்கிறவர் எப்படி கேட்டுக்கொண்டிருப்பார்? கவனித்து கேட்கிறவர். எங்களுக்கு ஒன்றும் புரியாமலேயே நாங்கள் பார்க்குறோம். ஆனால் கவனித்து கேட்பவர் எவ்விதமாய் கேட்பார் எங்களுடைய வார்த்தையை. நாங்கள் என்ன பேசுகிறோம்? கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு, எங்களுடைய கணவன் மனைவியோடு, அநேக வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையிலான சரியான அன்பு கிடையாது, சரியான உறவு கிடையாது, ஒருத்தர் புரிந்து கொள்ளும் தன்மை கிடையாது, ஒருத்தர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கிடையாது, கோபம், வைராக்கியம், இவ்விதமான காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது அழகில்லை. ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அழகில்லை. நாங்கள் சபையாராய் சமாதானமாய் இருக்கணும். யாவரோடு சமாதானம். இதுதான் அன்பு, இதுதான் கனி. சமாதானம் ஒரு கனி. அவ்விதமாய் குறை, புறங்கூறுதல், கோபம், வைராக்கியம் இவைகளை விட்டு ஆண்டவருக்கு துதி செலுத்த வாருங்கள். இவைகளை விட்டு ஜெபம் செய்ய வாங்க. இவைகளை விட்டு ஆண்டவருக்கு என்று காரியங்களை செய்ய வாங்க. இவைகளை விட்டு உங்களுடைய ஊழியத்தை செய்ய வாங்க. உங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிப்போமா?